மும்பை வான்கடே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்தப்பட்ட கின்னஸ் சாதனை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற அற்புதமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடப்படும் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல என்ன உலக சாதனை பண்ணாங்க அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இந்தியா மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலுமே சின்ன சிறு குழந்தைங்கள இருந்து பெரிய வரைக்கும் பிடிக்கிற ஒரு விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா அது கிரிக்கெட் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஏகப்பட்ட ஸ்டேடியம் இருக்கு. அதுல முக்கியமான இருக்கக்கூடிய ஸ்டேடியம் மும்பை வான்கடே ஸ்டேடியம் தான். ஸோ இந்த வான்கடே ஸ்டேடியம் கிரிக்கெட் போட்டி நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைந்து முன்னிட்டு வான்கடே ஸ்டேடியத்துல ஒரு உலக சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப வியப்பாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதனாலதான் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இந்த விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல வந்து கிரிக்கெட் பாலை பயன்படுத்தி, ஸோ கிரிக்கெட் நம்ம விளையாடும் போது நம்ம எல்லாம் கவனிச்சிருப்போம். கிரிக்கெட் விளையாடும் போது ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஆப்போசிட்ல, அதாவது கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த கிரிக்கெட்டோட ஸ்பான்சர்ஸ் யாரோ அவங்களோட நேம்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து பெயிண்டிங்ல பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வான்கடே ஸ்டேடியத்துல இந்த 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு, 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கிட்டத்தட்ட 14,505 சிவப்பு மற்றும் வெள்ளை பால், அதாவது கிரிக்கெட்டுக்கு 2 பால் பயன்படுத்துறாங்க, சிவப்பு வெள்ளை 2 பால், 14,505 பாலுங்க. இந்த பாலை பயன்படுத்தி அவங்க ஸ்டேடியத்துக்கு மையத்துல, அதாவது 50 இயர்ஸ் ஆஃப் வான்கடே ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கில எழுத்தை வந்து லெட்டர்ஸாலே எழுதியிருக்காங்க. அதாவது மேல இருந்து பார்த்தா நமக்கு தெரியுற மாதிரி. அப்போ எந்த அளவுக்கு வேப்பு ஏற்படுத்தின 14,505 பாலுங்க. ஸோ இது இப்படி பண்ணதாலதான் மும்பை வான்கடே ஸ்டேடியம் எவ்வளோ ரெக்கார்டை கிரிக்கெட்ல பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டு பண்ண கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பாலை வச்சு இந்த லெட்டர்ஸ் எழுதி இது உலக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே இது போல ஒரு சாதனையோ ஒரு ரெக்கார்டோ எந்த நாடுமே பண்ணல. ஸோ இவங்க நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா துவக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதை பீட் பண்றதுக்காக இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 14,505 பாலை தவிர்த்து ஒரு பாலை எக்ஸ்ட்ரா பண்ணா அவங்க தான் அடுத்து வினரா இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவில வான்கடே ஸ்டேடியத்துல பண்ண இந்த 14,505 சிகப்பு மற்றும் வெள்ளை பால்கள் கொண்டு எழுதப்பட்ட இந்த வாக்கியம் தான் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த காட்சிகளை பார்க்கும் போதே உங்களுக்கே வந்து ஒரு வியப்பான விஷயமா இருக்கும். ஸோ கிரிக்கெட்டை எந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா கிரிக்கெட் 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 இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறாங்களா இல்லையோ, நம்ம அதுக்காக சொல்ல வரல. ஸோ படிக்கிற விஷயத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேல வெறி, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை வந்து ஒரு பக்தியாவும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து கிரிக்கெட்டை பாக்குறாங்க. ஸோ இந்த பால்கள் அனைத்தும், அதாவது 14,505 பால்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆர்வலர்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், கிரிக்கெட்ல வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள், தோல்வி அடையக்கூடியவர்கள் இப்படி பார்க்காம எல்லாரும் கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் கூடிய எல்லாருக்கும் எப்பெல்லாம் கிஃப்ட் தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷனுக்கு இந்த பாலை பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 14,505 பால் வந்து கிஃப்ட் பேக் ஆகி கிஃப்டா கொடுக்க போறாங்க கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கு அப்படின்ற செய்தியை மும்பை வான்கடே ஸ்டேடியத்துல அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா கிரிக்கெட் பாலை பயன்படுத்தி 50 இயர்ஸ் ஆஃப் வான்கடே ஸ்டேடியம் அப்படின்ற அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஆன விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இதுல இந்த விஷயத்த படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா, எனக்கு தெரியல. ஸோ இது போல நிறைய பேர் உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கிரிக்கெட் பாலை பயன்படுத்தி உலக சாதனை பண்ணியிருக்காங்க நம்ம வான்கடே ஸ்டேடியத்துல நம்ம இந்தியா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றோம். ஸோ அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான உண்மையான நேர்மையான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.